வெல்கம் டு ஸ்ரீ சமையல். பொதுவாக பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூடாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போது அந்த பிரியாணியை வச்சு நாம் 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். பிரியாணி கட்லெட். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரியாணி, மைதா மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, பிரெட் க்ரம்ஸ். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி மதியம் செஞ்ச பிரியாணியை பீஸ் இல்லாமல் போட்டுக்கிறேன். நான் சீரக சம்பாவில் பண்ண பிரியாணி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணியை கூட எடுத்து கட்லெட் செஞ்சுக்கலாம். ஆனால் அதில் செய்யும்போது உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இப்போது சீரக சம்பா அரிசிங்கிறதால நல்லா கையிலேயே மசிஞ்சிடுது பாருங்கள். நல்லா ஒன்றும் பாதியமாக கையிலேயே மசிச்சிட்டேன். இப்போ இந்த பவுலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிரியாணியில் இருக்க சிக்கன் பீஸை நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பீஸை தான் ஸ்டஃப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சிக்கன் 65 பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முட்டை இருந்தாலும் பரவாயில்ல. மட்டன் பிரியாணியாக இருந்தால் மட்டன் பீஸ் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண வேண்டானாலும் விட்டுடுங்க, நல்லா தான் இருக்கும். அப்படி வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க, இல்லை கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் பீஸை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டேன். தனியாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவை போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே பிரியாணிலே நிறைய மசாலா இருக்கும். நீங்கள் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மிளகாய்த்தூளும் உப்பும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்க பிரியாணியை கையில் ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. நம்ம உள்ள சிக்கன் பீஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக இருக்கிற அந்த சிக்கன் பீஸை எடுத்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறோம். திரும்பவும் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது மேலேயே போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஷேப்பில் தான் கட்லெட் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ரோல் மாதிரியும் செய்யலாம், ஒரு பால் மாதிரி செய்யலாம், இல்லை ஹார்ட் ஷேப்பில் செய்யலாம். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பம் இருந்தாலும் அந்த ஷேப்பில் செய்யலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம இப்போது கட்லெட் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணுங்கள். மேலே எடுத்து நல்லா தூவி விடுங்க. அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போது சூடான அந்த எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். இந்த கட்லெட் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக இருக்குது.
இப்போ நம்ம இந்த கட்லெட் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியில் இப்படி ஒரு கட்லெட்டான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.